வணக்கம். உங்கள் விஜயராஜ். எப்பப்பா திருச்சியில நடந்த மிக பயங்கரமான பிரச்சாரத்தை பத்தி தான் இப்ப பேச போறாங்க. அதாவது குறிப்பா சொல்ல போனா டிவிகேவோட தலைவர் தளபதி விஜய் இருக்காரு பாத்தீங்களா, அவர் நேத்து முதல்ல திருச்சியில பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணாருங்க. இந்த பிரச்சாரமானது நேற்று பயங்கரமா பேசப்பட்டது. எல்லா அரசியல் தலைவர்களும் அவங்களுக்கான கருத்தை எல்லாருமே வெளிப்படுத்திட்டு வந்தாங்க. அதுல நம்மளுடைய சிஎம் இப்ப இருக்காரு பாத்தீங்களா, சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா, இது கொள்கை இல்லாத அரசியல், கூட்ட நெரிசல்ல எவ்வளவு பேருக்கு பாதிப்பு ஏற்படும், கொள்கை இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இதுலயும் குறிப்பா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் என்ன சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா, அவர் இது கூடுற கூட்டம் எல்லா நடிகர்களுக்கும் கூடும். குறிப்பா நயன்தாரா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இதை விட பயங்கரமான கூட்டமே கூடுச்சு. இவரை விட அதிகமான கூட்டம் அஜித் வந்தாவே கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இதுல நம்ம ஒன்னே நினைக்க வேண்டியது என்ன பாத்தீங்கன்னா, யாரு அரசியல் வந்தாலும் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது வழக்கம் எல்லாருமே அரசியல் ரீதியா. ஆனா நான் பார்த்தது வரைக்கும் நான் சொல்றேன் பாருங்க, திருச்சியே ஸ்தம்பித்து போச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவு கூட்டம். முதல்ல ஒரு விமான நிலையத்துல வராரு பாருங்க, அங்க ஸ்டார்ட் பண்ணதுங்க, விமான நிலையமே ஸ்தம்பித்து போச்சுங்க. ஏன்னா கூட்ட நெரிசல்ல காட்டிலும் விமான நிலையத்துள்ள எல்லாருமே ஓடுறாங்க. அவர் பாத்திர மாற்றமா இது எல்லாராலையும் குறிப்பா பேசப்பட்டது. அவர் விமான நிலையத்திலிருந்து திருச்சியை நோக்கி வந்தாரு பாருங்க, அங்க ஸ்டார்ட் பண்ணதுங்க. முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு 1000 நபர்கள் மட்டும் தான் இருந்திருப்பாங்க. ஆனா போக 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 லட்சத்துல ஏற்பட்டாங்க.
அவருடைய வண்டி பிரச்சார வாகனம் இருக்கு பாத்தீங்களா, அது 1 மணி நேரத்துக்கு வெறும் 200 மீட்டர் 300 மீட்டர் தான் தாண்டுதுங்க. ஏன்னா அந்த அளவு கூட்ட நெரிசல், அந்த அளவு கூட்டம் வந்து யாருமே ஸ்டாப் ஆகல, எல்லாரும் வந்துட்டே தான் இருக்காங்க. ரோட பார்த்தாலே நெரிசல் ஆயிடுச்சு, வாகன போக்குவரத்து ஃபுல்லாவே இடையூறு ஆயிடுச்சு. அங்கேயும் பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்லி ஆகணுங்க, எல்லா அரசியல் பிரச்சாரத்திலயும் வர பாத்தீங்களா ஒரு ஆம்புலன்ஸ், அதே மாதிரி இங்கே வந்தது. இதுக்கு எதிராக வந்து தொண்டர்கள் பயங்கரமா ஆக்ரோஷமா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த வண்டிக்கு வந்து வழியை விட்டுட்டாங்க. ஆனா இதுலயே மனித பண்பு தெரிய வந்தது. ஆனா டிவிக்கோட தொண்டர்களுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது ரசிகர்களாக இருந்து தொண்டர்களா மாறினாங்க பாத்தீங்களா, இவங்க பண்ற அட்ராசிட்டி எல்லாம் உண்மையா தாங்கவே முடியலங்க. ஏன்னா வண்டியை எடுத்துட்டு ஸ்டண்ட் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாவே இருந்தது. எல்லாருமே பஸ்ல தான் ஃபுட்போர்ட் அடிப்பாங்க, ஆனா இவங்க பைக்லயே ஃபுட்போர்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பேசப்பட்டு வந்தது அவங்க பண்ற அட்ராசிட்டி எல்லாமே. ஆனா தொண்டர்கள் எல்லாருமே நம்ம செய்யற ஒவ்வொரு வினையும் அதற்கு எதிர்வினை உண்டுன்னு சொல்லுவாங்க நியூட்டன் வாயிலாக. நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் தளபதி விஜய் இருக்காரு பாத்தீங்களா, டிவிக்கோட தலைவர், அவரையே தான் முதல்ல போய் இதை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. தொண்டர்கள் எல்லாருமே அவருக்கு நற்பெயர் ஏற்படுத்துறதுனாலும் சரி, அவருக்கு எதிர்மறையா வந்து அவர் பேரை களங்கம் பண்ற மாதிரி யாருமே ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்ற மாதிரிதான் சில தொண்டர்கள் எல்லாருமே பேசிட்டு வராங்க. டிவிக்கு மாநாட்டுல கூட்டின கூட்டத்தை பார்த்து நிறைய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே ஜீர்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு வர சூழ்நிலையில இது பிரச்சாரத்துல கூட்டின கூட்டம் உண்மையாலேயே வேற லெவல்ல இருந்ததுங்க. நைட்டு போயிட்டு மறுபடியும் அரியலூர்ல பேசிட்டு இருந்தாரு. அரியலூர்லயும் கூட்டின கூட்டம் பயங்கரமாவே இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவு கூட்டம் வந்து பயங்கரமாவே இருந்தது. 20 மணி நேரம் கிட்ட இவர் வந்து பிரச்சாரம் பண்ணாரு சொல்லப்படுது. கூட்ட நெரிசல்லையும் சரி இவர் வந்து நல்லாவே பேசியிருந்தார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனா எந்த விதமான அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி கூட்டம் கூடல அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு வராங்க. சில பேர் வந்து இவரை பார்த்த உடனே அழுகுறாங்க. சில தம்பிமார்களும் சரி நிறைய பேர் வந்து இவரை பார்த்த உடனே ஐயா வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கோஷம் பயங்கரமாவே இருக்கு. ஆனா ஒரு படத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா, கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஸ்தம்பித்து போச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இருந்தது. இவர் பேச பேச ஒவ்வொரு வாட்டியும் அந்த பாகுபலி படத்துல வந்து பிரபாஸ் பேசும்போது ஒரு கூட்டம் வந்து ஆக்ரோஷமா பேசுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் இவர் பேச 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 ஐபிஎல்ல டோனி உள்ள களமிறங்கும் போது சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல எந்த அளவு டிசிபிள் சவுண்ட் வருமோ அதோட பயங்கரமாவே இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா டிசிபிள் செக் பண்ணா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த அளவு கூட்டங்க இவர் பேச 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 சத்தமும் சரி ஓயாம கத்திட்டே இருந்தாங்க. இப்ப சொல்ல போனா பிரபலமான பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, பாண்டே அவர்கள், அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா, டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் பயங்கரமான சவால் இருக்குமா அப்படின்னு ஒரு செய்தியாளர் கேட்கவும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே கூட்டணியை உடைக்காம யாருக்குமே வெற்றி கிடையாது, அதே மாதிரி ஏடிஎம்கேக்குள்ள யாரும் கூட்டணி சேராம யாருக்குமே வெற்றி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா டிஎம்கே கூட்டணியை உடைஞ்சாதான் யாருக்காவது வெற்றி கிடைக்கும், ஏடிஎம்கே கூட யாராவது சேர்ந்தாதான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஆனா அரசியல் களத்துல இவருக்கு கூடிய கூட்டம் ரொம்பவே பரவலா பேசிட்டு வர்றாங்க. ஆனா இந்த 2026ல எனக்கு ஒரு கேள்விக்குறி மட்டும் தான் இருக்கு, யார் ஜெயிக்க போறாருங்க, யார் வர போறாங்க அப்படின்ற மாதிரி தான். ஆனா விஜய் பேசின ஸ்பீச்சிலேயே எனக்கு பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் காசு ரொம்ப சம்பாதிச்சிட்டேன், என்னால எவ்வளவு சம்பாதிச்சு எப்படி வாழ முடியுமோ அந்த அளவு நான் வாழ்ந்துட்டேன், ஆனா இதுக்கு எல்லாம் காரணமான உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்றதால தான் வந்தேன், பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் வந்து இந்த அரசியல்ல வரல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இதுவே நிறைய பேர் விமர்சனமா பேசியிருந்தாங்க. இது ஆல்ரெடி வந்து விஜயகாந்த் அவர்கள் பேசியிருந்தார் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. அரசியல்ல விமர்சனம் செய்யறது வழக்கமாகவே இருக்கும், ஆனா விமர்சனத்துக்குள்ள அரசியல் மட்டும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கருத்தாவே இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜயோட இந்த பிரச்சாரத்தை பத்தி அப்படின்றத உண்மையால நீங்க பதிவிட்டு போங்க. மேலும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.